தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணியான பாமக வேட்பாளர் கதாநாயகர் தங்கர் பச்சான் வாக்களித்து பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆவட்டி அடுத்த கல்லூர் கூட்டுச்சாலையில் வாக்களித்த அனைத்து பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் அப்பகுதியில் உள்ள சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் கோபி, பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய அணி மாவட்ட தலைவர் பொற்கை பாண்டியன், பாரதிய ஜனதா கட்சியின் கடலூர் மேற்கு மங்களூர் கிழக்கு ஒன்றிய பொருளாளர் ஏபி வெங்கடேசன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வளர்த்து விட்டுருக்கிறது இவங்கதான். ஆட்சியா மருத்துவர் ராமதாஸ் ஐயா என்ன சொன்னார்? அவர் சொன்னதை நடக்குதா? ஒரு சொட்டு மது இல்லாத அரசாங்கத்தை கொண்டு வருவாங்க. 40 ஆண்டுகளாக மதுவிலக்குக்காக பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து போராடிட்டு வருது. இல்ல காது கொடுத்து கேட்குறீங்களா? சொல்லுங்க. அந்த சாராய விற்கிற பணத்தில் தான் உங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்குது. அந்த வாத்தியாருக்கெல்லாம் சம்பளம் எங்கன்னு போகுது? எல்லாருக்கும் அங்க இருந்தா போகுது. அந்த வெக்கமான சூடு தோரணை ஒண்ணு யாருக்குமே கிடையாம போச்சு. ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி இதெல்லாம். இது எங்க போய் நிற்கும்? இனி விற்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. நீ ஆளுங்களை பிடிச்சி ஒரு ஆளா வித்தாதான். அரசியலுங்கிறது ஒரு பெரிய வியாபாரம் ஆகிட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் சில குடும்பங்கள் ஆண்டுகிட்டு, சில குடும்பங்கள் மட்டுமே அதுக்காக மட்டுமே அவங்க அரசியல்ல இருக்காங்க. நீங்க அந்த சூழ்ச்சி புரிஞ்சுக்காம அந்த ஓட்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல ஒண்ணும் புரியாம திரும்பி இந்த கட்சிகளை ஆண்டுகிட்டு இருக்க. இனிமேலாவது முடிச்சுக்கல. ஒரு அடிப்படையான புரிதல் இருக்கணும். என்னன்னா இந்த நாடு முன்னேறணும், இந்த மக்கள் முன்னேறணும்னா உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சாவி இருக்குல்ல, உங்களுக்கு தேவையான ஆட்சியை உருவாக்குறதுக்கான திறவுகோல். அந்த சாவியை நல்லதுக்கு